டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக கூட்டுறவுத்துறையிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிம்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் இந்தியா மல்டி ஸ்டேஜ் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், சிம்கோ அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அண்டர் த ஆக்ட் இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ இது முழுக்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்க இந்த கோஆப்ரேட்டிவ் அண்ட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேஷன்ஸ் நியூ டெல்லி. ஸோ இதுலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மொத்த காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 48 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து விண்ணப்பங்கள் அதாவது சேர வேண்டிய நாள் கொடுத்துருக்காங்க 29/2/2024. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட் வைஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அந்த 48 வேக்கன்சியும். ஸோ வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 12/1/2024 படி பார்த்திங்கன்னா 21 30 வயது மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ சில எஸ்சி எஸ்டிக்கு வந்து 35 வயது அந்த வயது உச்ச வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க, தளர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுக்கான அந்த காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் மற்றும் விற்பனையாளர், மேற்பார்வையாளர்னு சொல்லுவாங்க. அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 12 வேக்கன்சி, மாத ஊதியமாக 5200 20,200 வரை கிடைக்குது. விற்பனையாளர்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு சேல்ஸ்மேன், இவங்களுக்கு 22 வேக்கன்சி 6200 26,200 வரைக்கும் சேலரி தராங்க. மேற்பார்வையாளர் வந்து சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 14 வேக்கன்சி 6200 28,200 வரைக்கும் சேலரி கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த பயிற்சி காலத்திற்கு 1 வருடம் அதாவது 365 நாட்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த தொகுப்பூதியமாக வழங்கப்படுகிறது. அதாவது வந்து ஒரு கன்சால்டேட் பேமெண்ட் மாதிரி தர்றாங்க, ஸ்டைஃபன் சொல்லுவாங்க. அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு 8,000 பர் மந்த்தும், மேற்பார்வையாளர் அதாவது சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா 10,000 பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்கோ நாம்ஸ் படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வந்து ஸ்டைஃபன் பீரியடில் தர்றாங்க. அது 1 இயருக்கு மட்டும்தான். ஸோ இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்தவரை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். விற்பனையாளர் சேல்ஸ்மென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 12ஆம் வகுப்பு ஐடிஐ, ஸோ ஏதோ ஒரு டிப்ளமோவில் ஒரு டிப்ளமோவில் வந்து கோர்ஸ் முடிச்சிருந்தா இவங்களுக்கு எலிஜிபிள். மேற்பார்வையாளர் சொல்லுவாங்க சேல்ஸ்மென்ஸ். ஸோ மேற்பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வைசர் சொல்லுவாங்க. ஸோ ஏதேனும் ஒரு டிகிரி அதாவது ஒரு இதில் பட்டம் பெற்றிருந்தால் இவங்களுக்கு எலிஜிபிளாக இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தேர்வு பார்த்திங்கன்னா இதுக்கான தேர்வு செலெக்ஷன் எப்படி எடுக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வு வைக்கிறாங்க, 2வது வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், 3வது வந்து இன்டர்வியூ நேர்காணல். ஸோ அந்த தேர்வு உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ், விற்பனையாளர் மற்றும் மேற்பார்வை இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்கு அந்த சிலபஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. மொத்தம் 100 மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 30 மதிப்பெண்கள் பொது அறிவு, கணிதம் மற்றும் சார்ந்த வந்து 25 கொஷின், வேளாண்மை மற்றும் பட்டு வளர்ப்பு பற்றி 25 கொஷின், கூட்டுறவு வேளாண்மை பற்றி 20 கொஷின் வந்து கேட்குறாங்க. ஸோ மொத்தம் 100 மார்க் வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ நன்னடத்தை பயிற்சிக்கு வந்து கண்டிப்பாக தர்றாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரருக்கு கூட்டுறவு சங்கத்தில் பரிந்துரையின் வந்து படின்னு வந்து பயிற்சி வந்து அந்த 365 நாட்கள் சொல்கிறாங்கல்ல, தட் மீன்ஸ் அந்த 1 வருடத்துக்கான அந்த சிறப்பு பயிற்சி வந்து கூட்டுறவுத்துறையில் கொடுக்குறாங்க. அதற்கு தான் அந்த ஸ்டைஃபண்டு உதவியாக வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவிக்கு 8,000ம், இது பார்த்திங்கன்னா மற்ற அந்த பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன் அதாவது மேற்பார்வை சூப்பர்வைசருக்கு வந்து 10,000 தராங்க. ஸோ இதுக்கான விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு விண்ணப்பதாரருக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய் வந்து செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா 250 செலுத்த வேண்டும். குறிப்பு பாருங்கள், விண்ணப்ப கட்டணம் வந்து திரும்ப பெற மாட்டாது. ஸோ விண்ணப்பங்கள் அதாவது விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா செலுத்துக்கான ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேமெண்ட் மோடு வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேமெண்ட் மோடு வந்து கேஷ் டெபாசிட் வந்து சலான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐசிஐசி வங்கியில் வாங்கி அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்க இந்த அட்ரஸ்ஸு சவுத் இந்தியன் மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கார்ப்பரேட் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டிடியாவோ இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அந்த அக்கௌண்ட் பேங்க்கு வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ விண்ணப்பிக்கும் முறையை பாருங்களேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா
29/2/2024 மாலை 4:30 மணிக்குள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கீழே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்க. சவுத்து இந்தியா மல்டி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஹெட் ஆஃபீஸ் டவுன் ஹால் கேம்பஸ் நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து வேலூர். ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்ப பண்ணணும். இந்த இதோட சேர்த்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும்னு கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சான்றிதழ், நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி ஆர் டிப்ளமோ, முதுகலை பட்டம்னா அது அந்த சான்றிதழ், ஆதார் அட்டை, அதோட வந்து ஜெராக்ஸ் காப்பி, சமீப பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, வருமான சான்றிதழ், முன்னுணவு சான்றிதழ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக பாருங்கள், தட்டச்சு, இது மாதிரி ஓட்டுநர் பயிற்சி, இதற்கான வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸு ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அனுப்புகிறாங்க. அதில் வந்து கொடுத்தோன்னா அஞ்சல் உரையின் மேல் வந்து ரூபாய் 27க்கான அஞ்சல் ஒட்டப்பட்டு சுயவிலாசம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் கூட இணைக்க வேண்டும். ஸோ கண்டிப்பாக வந்து 27 ரூபாய். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா செலக்டட் கேண்டிடேட்க்கு வந்து கால் லெட்டர் வந்து மறுபடியும் வந்து அக்னாலஜ்மெண்ட்டோட அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக தான் இதை கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை சம்மந்தமாக வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர். ஸோ இதற்கு யாரெல்லாம் தகுதியாக இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த ஜாப் ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.